வணக்கம். ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தை இப்போ செய்து காட்டும் இந்த கலை அஷ்ட கர்மம். எல்லா விதமான மாந்திரிகத்தை விட இந்த மாந்திரிகம் கொடுமையானது, தவறானது. ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு கலை. இந்த கலையை செய்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய துணியை நம்ம போட்டுக்கிட்டு ஒரு பொழுதோடு செய்தால் ஒரு பொழுதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை செய்ய போகிறீங்க. இந்த கலையை செய்கிறதுக்கு முன்னாடி 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்குமே நீங்கள் பூஜை போட்டுருக்கணும். இந்த பூஜையை போட்டு வர்ற எந்த ஒரு இது உடம்புக்குள்ளே துஷ்டாத்மா இருந்தாலும் சரி, வீட்டில் செய்வன பாதிப்பு இருந்தாலும் சரி, தொழில் முடக்கமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் துர்மரணம் ஏற்பட்டாலும் சரி, அஷ்டதிக்குன்னு சொல்லக்கூடிய 8 வகையான மாந்திரிகத்துக்கு இந்த ஒரு மாந்திரிகமே கரெக்டாக எல்லாமே செய்து கொடுக்கும். வீடு, நிலம், கடை, எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த அஷ்ட கர்மத்தில் அஷ்டகர்மத்துக்கு உண்டான மாந்திரிகம். இது பார்த்து பயபக்தியோடு செய்யுங்க. இது செய்து முடித்த உடனே நீங்கள் குளிக்கணும். இந்த பொருள் மொத்தத்துக்குமே பலி கொடுக்கணும். அப்படி செய்யணும். இது நல்லா பாருங்கள். 4 பொம்மை செய்திருக்குமா? 4 பொம்மைக்குமே தேவையானது அரிசி மாவு, மயான சாமல், 3 வழிக்கு விடக்கூடிய முக்கோண வழின்னு சொல்லுவாங்க. 3 வழி, முக்கோண வழியில்னு தான் சொல்கிறது. அந்த வழியில் இருக்கக்கூடிய மண். அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன் கோயில் இருக்கிற மண், இல்லைன்னு கேட்டிங்கன்னா காளி கோயில் இருக்கிற மண், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா புத்து மண். அந்த புத்து மண்ணெல்லாம் எடுத்துக்கோங்க. யார் வந்தாலும் சரி. இதுக்கு எல்லா விதமான மாந்திரிகத்துக்குமே இந்த ஒரு மாந்திரிகமே கரெக்டாக வேலை செய்யும். அந்த மாதிரி செய்து கொடுங்க. இந்த மாந்திரிகத்தை நீங்கள் செய்கிறதுக்கு அவங்களுடைய எந்த விஷயத்துக்காக வராங்களோ, தொழில், வீடு, வர்த்தகம், வியாபாரம், வீட்டுக்குள்ளே செய்வன பாதிப்பு, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். பலன் நிறையா கிடைக்கும். இதில் 4 பொம்மை போடுங்க, 4 கலசம் போடுங்க. 7 முட்டையை எடுத்துகிட்டு 7 முட்டையிலையுமே அதில் ஆண் உருவம் பெண் உருவத்தை போட்டு வரைஞ்சி எடுங்க. வரைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உருவத்துக்கு பின்பக்கம் அவங்களுடைய பேரை எழுதுங்க. பேரை எழுதி என்ன பண்ணுங்கள், இந்த பேரை எழுதி நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வைங்க. அதே மாதிரி வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை அதுக்கு சக்கரம் போல் போடுங்க. முட்டைக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் எலுமிச்சம்பழம் வைக்கணும். 5 தகடு, 5 தகட்டுலையுமே நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு சொல்லக்கூடிய 5 தகட்டையுமே எழுதி அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான அச்சாரத்துங்களை அதில் போடணும். அதில் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஓம்ன்ற ஒரு எழுத்தை எல்லாத்துலேயுமே எழுதுங்க. ஓம்ன்ற எழுத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு எழுதுங்க. எழுதி முடித்து அதுக்கு பிறகு இது எல்லாமே போட்டு செய்து அவங்கள முன்பக்கமாக அவங்கள நமக்கு முன்னாடி அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், சின்னதை பாய், அந்த மாதிரி பாய் போடலாம், தர்பப்புல் போடலாம், மனை வைக்கலாம். ஏதாச்சும் ஒன்று வச்சு அதில் வச்சு உட்கார வச்சு அவங்கள உட்கார வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பொம்மைங்களை கற்பூரத்தை போட்டு கொளுத்தி அவங்க தலை மேலே ஒன்று வைங்க. வச்சுட்டு அதுக்கு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்து கற்பூரத்தை அவங்க தலையை சுற்றி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காது ஓரமாக ஷோல்டர் பக்கமாக ஒரு பொம்மையை வைங்க. வச்சுட்டு அதுக்கு கற்பூரத்தை கொளுத்தி எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்து அதுக்கப்புறம் அதை ஏற்றி இறக்குங்க. இந்த பக்கமாக இந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய காது பக்கம் புஜத்தில் ஒரு பொம்மையை வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கொடுத்து ஒவ்வொன்றுமே 9 முறை சுற்றி எடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்களுக்கு மடி மேலே உட்கார வச்சுட்டு ஒரு அந்த பொம்மையை வச்சு கரெக்டாக சுற்றி எடுங்க. சுற்றி எடுத்துட்டு அதுக்கு எலுமிச்சம்பழத்தை பலியை கொடுங்க. எல்லாமே செய்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் அவங்க தலையை சுற்றி இந்த பொம்மைங்களுக்கு அறுத்து குங்குமத்தை பூசி அதுக்கு பலி கொடுக்கணும். சுற்றி அதில் குழிஞ்சு எடுக்கணும். முட்டையை அவங்க தலையை சுற்றி உடலேருந்து கீழே இறக்கி இந்த 4 மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொம்மை மேலே வைங்க. அதுக்கப்புறமா இந்த முட்டைகளை சுற்றி எடுத்துகிட்ட உடனே அவங்களுக்கு கலசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கலசத்தெல்லாம் சுற்றி அவங்களுக்கு இறக்கி ஒன்று 9 முறை தான் சுற்றி எடுக்கணுமே. சுற்றி எடுத்து மொத்தமாக ஒரு பையில் போட்டு எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க ஊர் இருக்காங்க இல்லையா, அந்த ஊருக்குள்ளே 4 திசையில் 4 பக்கம் புதைக்க சொல்லுங்கள். 4 திசையில் 4 பக்கம் புதைச்சிட்டு அவங்களுக்கு கூட 8 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புவீங்க. 8 எலுமிச்சம்பழத்தில் அவங்களுடைய பேருங்க இருக்கணும், அவங்களுடைய ஊர் பேர் இருக்கணும்.
பகை என்ன, எதுக்காக பகையாக இருக்காங்க, எதுக்காக தொழில் முடக்கமாக இருக்குது, எதுக்காக தான் அவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து நிறைய இது இருக்குதுன்றதே. எல்லா பிரச்சனைக்குமே ஒரே ஒரு வழின்னு கேட்டிங்கனாக்கா இந்த அஷ்ட கர்ம சக்கரம் மட்டும்தான். இதை மட்டும் செய்கிறீங்களா மற்ற எல்லா சக்கரத்தை விட இது வந்து 10 மடங்கு உங்களுக்கு வேலை செய்யும். உடனே இன்றைக்கி செய்த நாளைக்கே வந்து அவங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்கரம் தான் இது. இந்த சக்கரத்தை செய்து கொடுங்க. செய்து கொடுத்துட்டு 4 பக்கம் பதிக்க சொல்லுங்கள். புதைச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோழியோ இல்லைன்னு கேட்டாக்கா நல்ல இதாக ஆடை கூட பலி கொடுக்கலாம். அவங்க வீட்டுக்காக என்ன பண்ண சொல்லுங்கள், அதை செய்து அவங்க வீட்டிலே வந்து அதை சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு கொண்டு போய் முனீஸ்வரனோ எந்த சாமியை கும்பிட்றாங்களோ அந்த சாமி கோயிலுக்கு போயிட்டு பலி கொடுத்து அவங்க கண்டி 10 பேர்லேருந்து 12 பேர் வரைக்கும் அவங்க உணவை கொடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கிற செய்வின பாதிப்பு, தொழிலில் இருக்கிற செய்வின பாதிப்பு, வியாபாரத்தில் இருக்கிற செய்வின பாதிப்பு, குடும்பத்துக்காக எல்லாம் சேவல் விட்டு இருந்திருக்கிறது எல்லாத்துக்கும் உண்டான ஒரே ஒரு பரிகார சக்கரம் தான் இந்த அஷ்ட கர்ம சக்கரம். இந்த சக்கரத்தை பயன்படுத்தி நீங்களும் நல்லா இருக்கலாம். இதை செய்து முடித்தோன்னே மொத்த பேருமே குளிக்கணும். செய்தவர் முதல் கொண்டு மற்றவங்க வந்து செய்துட்டு போனாங்களா அவங்களும் குளிக்க வேண்டியதாக இருக்கும். அதை குளித்து முடித்து வீட்டையெல்லாம் கழுவி எல்லாமே க்ளீன் பண்ணாங்கன்னாக்கா எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் அதிக விதமான லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் ஒற்றுமை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்வி, நல்ல உயர்ந்த வந்து வேலைகளை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதை செய்து கொடுங்க. நல்லதை செய்து கொடுங்க. நல்லபடியாக செய்து கொடுங்க. தெளிவாக செய்து கொடுங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.